ஹலோ மோட்டோஃபார்ம். நம்ம ரீசென்ட்லி வந்து டாய்கூன் வந்து அப்டேட் பண்ணப்பட்ட போது வந்து ஒரு ஃபுல் அந்த வீடியோ பண்ணியிருந்தோம். அதில் வந்து அந்த 1.5 லிட்டர் வித் டிஎஸ்டி நம்ம வந்து டிரைவ் பண்ணியிருந்தோம். எக்ஸ்டீரியர் இன்டீரியர்லாம் பேசியிருந்தோம். இன்னைக்கு நம்ம கூட பார்த்தோம்னா அந்த 1 லிட்டர் அந்த 8 ஸ்பீட் ஏடி கூட, ஏன்னா இதில் வந்து மிகப்பெரிய மெக்கானிக்கல் சேஞ்சே வந்து அந்த 8 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் தான். அந்த 8 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் எப்படி இருக்குன்னு சொல்லக்கூடியதான் நம்மளோட பிரைமரி பர்பஸ் இந்த கண்டென்ட்டோடது. நிறைய பேர் அதை எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க. அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம இந்த என்ஜின் நமக்கு தெரிஞ்ச என்ஜின் தான். அந்த 1 லிட்டர் டிஎஸ்ஐ டர்போ ஸ்ட்ராட்டிஃபைட் இன்ஜெக்ஷன். கேஸ்லின் டைரக்ட் இன்ஜெக்ஷனும் டர்போ ஸ்ட்ராட்டிஃபைட் இன்ஜெக்ஷனும் மோர் ஆர் லெஸ் சிமிலர் தான். கான்செப்டே சிமிலர் தான். அதுக்கு டிஃபரன்ஷியேஷனை பற்றி நாங்கள் ரொம்ப டீட்டெயில்டாக ஒரு பாட்காஸ்ட் பேசியிருக்கோம். அந்த பாட்காஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கோங்க. இது 1000 சிசி டர்போவாக உருவாக்கப்பட்டது. 3 சிலிண்டர் என்ஜின், ஒரு 115 பிஎஸ் பவர், 178 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணோம். ஐடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன்ஸ் இப்படி தான் இருக்குது. இதில் வந்திருக்கிற மிகப்பெரிய சேஞ்சு இந்த டிரான்ஸ்மிஷன் யூனிட் இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த யூனிட் வந்து நம்ம AQ300 சொல்லக்கூடிய ஒரு புதிய 8 ஸ்பீட் ஏடி கொண்டு வந்திருக்காங்க. அதோடைய டிரைவபிலிட்டியை நம்ம ஃபோக்கஸ்டாக பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த 8 ஸ்பீட் ஏடியை டிரைவ் பண்ணலாம். இதான் அதோடைய கீ ஃபாப். லாக்கிங், அன்லாக்கிங், பூட் ரிலீஸ் எல்லாம் இதில் இருக்குது. ஒரு நைஃப் மாதிரி ஓப்பன் ஆகிற ஃப்ளிப் கீ இருக்குது. இப்போ நமக்கு இது நிறைய இடத்துல நம்ம பேசினது தான். ஐடில் எல்லாம் உள்ள பெரிய வைப்ரேஷன் எதுவும் வர்றதில்லை. எப்போவுமே நம்ம சொல்கிற மாதிரி சீட் பெல்ட் போடுங்க. கூட எல்லாரும் சீட் பெல்ட் போட என்கரேஜ் பண்ணுங்கள். நம்மளோட சேஃப்டி என்ஹான்ஸ் பண்ணும். யாராவது ரோட் ரேஜில் வந்தால் கூட நீங்கள் கூலாக போயிடுங்க. ஒரு டே நம்மளால் சேவ் பண்ண முடியும். 6 ஏர் பேக்ஸ் இருக்கிற மாடல்ஸ், இந்த மாதிரி பேனராமிக்கெல்லாம் இருக்கிறதுல எல்லா பேசஞ்சர்ஸும் சீட் பெல்ட் போட்டிருந்தா தான் ஒரு எமர்ஜென்சியில் வந்து நம்மளை வந்து அது காப்பாற்ற முடியும். இல்லாட்டி ஏர் பேக்கே நம்மளை இன்ஜோர் பண்ணும். 14 வயசு கிலோவில் பிள்ளைகளை ஃப்ரெண்டில் உட்கார வைக்கிறீங்க, பின்னாடி சீட் பெல்ட் போட்டு உட்கார வைங்க. சைல்ட் லாக் போட்டுக்கோங்க. ஏன்னா பின்னாடி அவங்க கொஞ்சம் குறும்பாக இருந்தாங்கன்னா பிரச்சனைகள் ஆயிரும். யாராச்சும் நம்ம கூட ரோட் ரேஜில் வரும்போது நம்மளுடைய வெஹிக்கிள் இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் வெஹிக்கிளோட பொட்டன்ஷியலை காட்டாமல் நம்ம டூலாக போகிறது நல்லது. இருப்பங்க லேன் மேனேஜ் ஸ்டீன் ஆஃப் ஈவெண்ட்ஸை நம்மளால் அவாய்ட் பண்ண முடியும். ஹைவிங்ஸ் தேவை நம்ம யூஸ் பண்ணணும். தயவு செய்து ஆல்டர்டு லைஃப் எல்லாம் வைக்காது. ஆப்போசிட் வரவங்க பிளைண்ட் பண்ணுற லெவலுக்கு இருக்குது. நம்ம சேஃப்டியை ஃபோக்கஸ் பண்ணால் கண்டிப்பாக ரோட்ஸ் வந்து சேஃபராக்க முடியும். நம்ம இந்த கண்டென்ட்டோட பர்பஸ் நம்ம முதல்ல சொன்னது மாதிரி வந்து இந்த AQ300 சொல்லக்கூடிய இந்த 8 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன் எப்படி இருக்குன்னு சொல்லக்கூடியது. ஏன்னா நிறைய பையர்ஸுக்கு இன்னும் இருக்கக்கூடிய கன்ஃபியூஷனை வந்து இந்த டிரான்ஸ்மிஷன் எதுக்கு இவங்க 8 ஸ்பீட் வச்சுருக்காங்க, பழைய 6 ஸ்பீட் ஏதாவது கம்ப்ளைண்ட். அதாவது இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஒருத்தங்க கன்சல்டிங் காலில் வந்து அப்போ 6 ஸ்பீட் வச்சிருக்கிறது தப்பா, அது கம்ப்ளைண்ட்னால தானே இந்த ஃபோக்ஸ்வேகன் குரூப் வந்து இதை மாற்றிட்டாங்களான்னு. அப்படி கிடையாது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் என்ஜினியரிங்கில் ஒரு அப்கிரேட் வருதுன்னா ஒரு ப்ராப்ளம் எக்ஸிஸ்டாக இருந்திருக்கும். அந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷன் வந்து எடுத்துகிட்டு வந்தது. இப்போ நீங்கள் பேசிக்கலி உங்களுக்கு தெரியும், ஃபோக்ஸ்வேகன் ஸ்கோடா அந்த என்டையர் அந்த அவங்களுடைய குரூப்லேயே டிஎஸ்டின்னு சொல்லக்கூடியது அவங்களுடைய டிஎன்ஏல இருக்கக்கூடிய ஒரு டிரான்ஸ்மிஷன், டைரக்ட் ஷிஃப்ட் கியர் பாக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய DCT, டியூவல் கிளட்ச் டிரான்ஸ்மிஷன் கான்செப்ட். ஆனால் அவங்க கிளவராக 1 லிட்டரில் அதை வைக்காமல் டார்க் கன்வெர்ட்டர் தான் முதல்ல வச்சுருந்தாங்க. இந்த கியர்னு சொல்லக்கூடிய டிரான்ஸ்மிஷன் சொல்லக்கூடிய பாயிண்ட் என்னன்னா ரேஷியோஸ் தான். எவ்வளவு ரேஷியோஸ் ஜாஸ்தியாக இருக்கோ அவ்வளோ தூரம் என்ஜினில் இருக்கக்கூடிய லோடை வந்து கம்மி பண்ண முடியும், ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ண முடியும். இப்போ பேசிக்கலி 1 லிட்டர்னு சொல்லக்கூடிய 1000 சிசி என்ஜின்ஸ் மேலே நம்ம வைக்கிற விமர்சனம் என்னன்னா, நம்ம இந்தியன் டிரைவிங் கண்டிஷன்ஸுக்கு இந்த காரோட சைஸுக்கு அதில் டிஸ்பிளேஸ்மெண்ட் கம்மி. தேர் இஸ் நோ ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லக்கூடிய ஃபேக்டர் நம்ம பேசும்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் கம்மி. ஆனால் கூட இதில் வந்து TSI டர்போ ஸ்ட்ராட்டிஃபைடு இன்ஜெக்ஷனுக்காக இதை வந்து என்ஜினியரிங் பண்ணியிருக்கும் போது அந்த லோவர் எண்டில் இருந்து ஒரு 1750 RPMல இருந்தே அந்த டார்க் ஃப்ளோ கொடுக்கறது மாதிரி இந்த என்ஜினை அவங்க டியூன் பண்ணியிருப்பாங்க. அப்போ டிரான்ஸ்மிஷன் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா என்ஜினால் தேவையான டார்க்கை வந்து டெலிவர் பண்ண முடியும். இதுதான் இதோடைய அந்த அல்டிமேட்லி இருக்கக்கூடிய ரிக்யர்மெண்ட்டும் அந்த கனெக்டிவிட்டியும். அதில் பழைய AQ250 சொல்லக்கூடியது சிட்டியில் ஓட்டும் போது, ஹைவேஸில் மெயினாக இல்லை. ஏன்னா ஹைவேஸில் வந்து 4, 5, 6 கியர்ஸ் வந்து டாலாக இருக்கும். நம்ம எவ்வளோ ஆக்சலரேட் பண்ணாலும் அது அவுட்புட் கொடுக்கும். ஆனால் சிட்டியில் குவிக்கான அப்ஷிஃப்டிங் பண்ணி என்ஜினை ஃப்ரீ அப் பண்ணுற வேலையை அதால் ஈஸியாக பண்ண முடிகிறது இல்லை. அதுதான் பாயிண்ட். அப்போ நம்ம என்ன பண்ணோம், லேபரிங்னு ஒரு வேர்டை யூஸ் பண்ணோம். என்ஜினில் லேபர் ஆகாமல், அதாவது அதோடைய ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைச்சி நம்ம வச்சுருந்தோம்னாலே வந்து என்ஜினுடைய லைஃப்பை நம்மளால் இன்க்ரீஸ் பண்ண முடியும். என்ஜினுடைய லைஃப் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கூட ஃபியூல் எக்கானமி இன்க்ரீஸ் ஆகும், கார்பன் டை ஆக்சைடு எமிஷன்ஸ் வந்து கம்மியாகும். இது எல்லாமே இதுக்கு கூட டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய விஷயம். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு என்ஜினியரிங்
ஒரு அட்வான்டேஜ் இதில் இருக்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி AQ300 சொல்லக்கூடிய எய்ஸினுடைய லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் 8 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக்கை வந்து கொண்டு வர்றாங்க. இதுதான் இந்த ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனை இவங்க மாற்றுறதுக்கான ப்ரைமரி பர்பஸ். அந்த பர்பஸ் சர்வாக இருக்கான்னு உள்ளதை நம்ம ஒவ்வொன்றா பேசுவோம். இப்போ இந்த 1 லிட்டர்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு கன்ஃபியூஷன் வந்து பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் என்ஜினோடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபேக்டர். ஆனால் டார்க் கன்வெர்ட்டர் இந்தியன் டிரைவிங் கண்டிஷனுக்கு செட் ஆகும் நமக்கு தெரியும். பேசிக்காக எனி டார்க் கன்வெர்ட்டர்ஸ் நீங்கள் 1.5 லிட்டர் போனால் என்ஜின் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ஓகே, ஆனால் அதில் டிஎஸ்சி இருக்குது. நமக்கு தெரியும் ஹீட்டிங் பிரச்சனை அதில் வரலாம். என்ன தான் அதோடைய என்ஜினியரிங் இது பண்ணாலும் ப்ரிடாமினண்டாக நம்ம சிட்டியில் ஓட்டினோன்னா அதில் ஹீட்டிங் பிரச்சனை வரும். அந்த இடத்துல இந்த AQ300 சொல்லக்கூடிய அந்த 300 சொல்கிறது 300 நியூட்டன் மீட்டர் வரைக்கும் இதால் டார்க்கை வந்து ஹோல்டு பண்ண முடியும். அந்த டிரான்ஸ்மிஷனுக்கு இவங்க எடுத்துகிட்டு வர்றது ஹீட்டை கம்மி பண்ணணும். பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் இந்த மாதிரி ஓட்டும்போது இப்போ பாருங்கள் டக்கு டக்குன்னு ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்குது. ஷிஃப்டிங் வந்து எவ்வளவு சின்ன சின்ன ரேஷியோஸில் குட்டி குட்டியாக அது பண்ணுதோ அவ்வளோ தூரம் என்ஜினுக்கு மேலே இருக்கக்கூடிய லோடு, அந்த என்ஜினோட ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் குறையும். அப்படி இருக்கும்போது என்ஜின் லோடு குறையும் போது அது எக்கனாமிக்கலாகவும் நமக்கு ஆப்ரேஷனுக்கு வரும், காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப் குறையும், நம்மளால் ஈஸியாக ட்ரைவ் பண்ண முடியும். லைட் ஃபுட்டடாக நீங்கள் ஓட்டினீங்கன்னா இந்த ஷிஃப்டிங்கே தெரியாத அளவுக்கு இவங்களுடைய டியூனிங் இருக்குது. சிட்டி டிராஃபிக் பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் அந்த 6 கியர் இருந்ததை விடைக்கும் 2 கியர்ஸ் அடிஷ்னலாக ஆட் ஆனது இந்த காரோடைய லோ ஸ்பீட் ரைடோடைய அந்த டிரைவபிலிட்டியை பெட்டர் ஆக்கியிருக்குன்னு சொல்ல முடியும். நீங்கள் என்ஜின் அப்படி ஏறி ஒரு பர்டிகுலர் ஆர்பிஎம்முக்கு போய் கியர் சேஞ்ச் பண்ணுற அந்த தேவையை வந்து இப்போ கம்மி பண்ணியாச்சு. ஈஸியாக வந்து அதை அப்ஷிஃப்ட் பண்ணுது, ஈஸியாக டவுன் ஷிஃப்ட் பண்ணுது. எங்கேயுமே அந்த ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் என்ஜின் மேலே இல்லை. இன்னொரு பாயிண்ட் நான் சொல்லணும், இந்த என்ஜினோடைய டியூனிங் வந்து லோவர் எண்டில் அக்ரெசிவாக ஓட்டுறதுக்கு டியூன் பண்ணப்படலை. இப்போ நீங்கள் பாருங்கள், இதில் வந்து நிறைய கியர்ஸ் இருக்கிறதுனால லோ ஸ்பீடில் நீங்கள் வந்து அக்ரெசிவாக ஓட்ட ட்ரை பண்ணிங்கன்னா அது ரொம்ப பிஸியாக ஷிஃப்டிங் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த பிஸினஸ்ஸே நமக்கு வந்து அந்த ஒரு ஸ்மூத் ஆக்சலரேஷனை மிஸ் பண்ண வைக்கும். அப்போ இந்த என்ஜினோடைய இந்த டிரான்ஸ்மிஷனுடைய கரண்ட் சினாரியோ நீங்கள் லோ ஸ்பீடில் வந்து ரொம்ப லீனியராக ரொம்ப ஸ்லோ ஸ்பீடில், அதாவது லீகல் ஸ்பீட்ஸில் ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்காது, வெஹிக்கிளும் ஈஸியாக போகும். இதோடைய 8 கியர்ஸோட அட்வான்டேஜ் வந்து நம்ம ஹைவேஸில் ஓட்டும் போது நமக்கு இருக்கும். அது நம்ம ஹைவேஸில் எப்படின்னு அடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நிறைய பேருக்கு டிஎஸ்சி தானே ஸ்போர்ட்டியாக இருக்கும், டிஎஸ்சியோட டிரைவபிலிட்டி நம்ம இதில் மிஸ் பண்ணுறோமான்னு உண்மையில் வந்து டவுட் இருக்கும். இப்போ ப்ரைமரியாக இந்த என்ஜின் வாங்குறவங்களே சிட்டி டிரைவிங்கை ப்ரிடாமினண்டாக வச்சுருக்கிறவங்க தான் டிஎஸ்சிக்கு பதிலாக டார்க் கன்வெர்ட்டர் வாங்குவாங்க. அதில் ஒரு என்ஜினியரிங் அட்வான்டேஜ் இருக்குது பாருங்கள். என்னென்னா, இந்த ஸ்டாப் அண்ட் கோ டிராஃபிக்கில் க்ரீப் ஃபங்க்ஷன் இருக்கும். இந்த க்ரீப்பில் இந்த சாஃப்டான ஒரு மூமெண்ட் நமக்கு தேவைப்படும். ஏன்னா நீங்கள் பேசிக்கலி பார்த்தீங்கன்னா இந்த டிஎஸ்சி வந்து சூப்பர் ஃபாஸ்ட்டாக ஷிஃப்டிங் பண்ணுற இடத்துல உங்களுக்கு ஒரு ஷிஃப்டிங்கோடைய ஒரு லோடு அதில் இருக்கும். ஆனால் டார்க் கன்வெர்ட்டர் என்ன பண்ணுவோம்னா இந்த டிரான்ஸ்மிஷனுக்கு என்ஜினுக்கு இடையில் ஒரு குஷன் மாதிரி ஒரு லேயராக அது இருக்கும். டார்க் கன்வெர்ட்டர் அந்த லோவர் எண்டில் வந்து அந்த கம்ஃபர்ட் ஜோனையும் ப்ளஸ் அந்த என்ஜினில் இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுனால அது உண்மையிலே சிட்டிக்கு நல்லா இருக்கும். கூட கியர் ரேஷியோஸ் ஜாஸ்தியானதில் அந்த அட்வான்டேஜ் நமக்கு ஆச்சுது. ஆனால் நீங்கள் ஹைவேஸில் போகும்போது டிஎஸ்சி கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். டார்க் கன்வெர்ட்டருக்கு ஒரு லிமிட் இருக்கும். இதுதான் அதோடைய ப்ரைமரி அந்த சிட்டி டிரைவபிலிட்டியோடைய அட்வான்டேஜ். இன்னொரு அட்வான்டேஜ் ஹீட்டிங்கை வந்து ரெசிஸ்ட் பண்ணோம் டார்க் கன்வெர்ட்டர்ஸ். அப்போ டார்க் கன்வெர்ட்டர் எந்த வகையிலையுமே வந்து இதுக்கு ஒரு டவுன் கிரேட் கிடையாது. நிறைய பேர் இதை வந்து எப்படி பேசுவாங்கன்னா, ஃபோக்ஸ்வேகன் மாதிரி ஒரு பிராண்ட் எப்படி வந்து இதை வந்து அக்ரி பண்ணலாம், அவங்களுடைய டிஎஸ்சியில் அவங்களுக்கு மெயினாக வேணும் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. அதுதான் அதோடைய பாயிண்ட். இப்போ நம்ம ஒரு டேர்மை யூஸ் பண்ணுறது பாருங்கள், ஒரு என்ஜினை வந்து நம்ம ஸ்டைலுக்கு ஓட்டி பழக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் டைம் எடுப்போம். அதில் ஒரு ஸ்வீட் ஸ்பாட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட்டை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது அதை எப்படி நம்மளால் மாஸ்டர் பண்ண முடியும்னு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதில் இந்த டிரான்ஸ்மிஷன் இனிஷியலி நீங்கள் ஓட்டும்போது சிலவங்களுக்கு சில டைம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஏன்னா இது குவிக்காக அப்ஷிஃப்ட் ஆகிறதுனால டார்க் இல்லாத மாதிரி நமக்கு தெரியும், டார்க் ஃப்ளோ வைடாக இல்லையோன்னு நமக்கு தெரியும், இது ரேஷியோஸ் நிறைய இருக்கிறதுனால. ஆனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டேட் ஹைவேஸில் நம்ம ஒரு 69 என்ன பாருங்கன்னா ஒரு 70 ஸ்பீடுக்குள்ளே ஓட்டும்போது ஆர்பிஎம் இங்கே செக் பண்ணுங்கள், 2000 ஆர்பிஎம் கீழே இருக்குது. அப்படின்னா டர்போவில் தொட்டு அது அப்படி நிற்குது, என்ஜினை ஸ்ட்ரெஸ் பண்ணலை. இப்போ எந்த கியரில் போகுதுன்னு பார்க்குறதுக்கு இல்லை டிஸ்பிளேயில். ஆனால் இன்னொரு வாய்ப்பு இருக்குது, மைனஸ் பண்ணோன்னா நமக்கு தெரியும். அப்போ இது 7ல் ஓடிட்டு இருந்து நியரஸ்ட் கியரை தானே அதை மைனஸ் பண்ணியிருக்கோம், 7வது கியரில் ஓடிட்டுருக்கு. அப்போ இதோட அர்த்தம் என்னது பாருங்கள், 7வது கியர்லேயே உங்களுக்கு 1800 900 ஆர்பிஎம்மில் என்ஜின் அவ்வளோ செட்டில்டாக வச்சுருக்கு. அப்போ நமக்கு கண்டிப்பாக என்ஜினோடைய லோடும் குறைஞ்சிருக்குது,
இங்கே ரவ் ஆகிற சவுண்ட் இல்லை, ஷிஃப்டிங் சவுண்ட் இல்லை. அது இது நீங்கள் கிக் டவுன் பண்ணிங்கன்னா, இப்போ இந்த ஆட்டோ ஃப்ரெண்டில் ஒரு டிம்போ வருது, நம்ம ஏறிடணும். இது இப்போ டிரான்ஸ்மிஷனோட ஸ்பீடில் அப்படியே வந்துட்டு நான் கிக் டவுன் பண்ணலாம் இல்லைங்க. நான் கிக் டவுன் பண்ணிட்டு இப்போ M6 இருக்குது பார்த்தீங்களா, ஆல் த வே டில் 4000 இதான் நம்ம இதை ஆக்சுவலி மேனுவலி பண்ணதுனால நீங்கள் எவ்வளோ வேணாலும் அதை ரவ் பண்ணலாம். அப்போ தான் உங்களுக்கு நாய்ஸ் இங்கே கேட்குது. அதனால் இந்த என்ஜின் கேப்பபிள் தான். இந்த டிரான்ஸ்மிஷன் அதை நல்லாவே இந்த இதில் சப்போர்ட் பண்ணுது. நம்ம லாஜிக்கலி பார்க்கும்போது நம்ம எப்படி சொல்லணும்னா, ஒரு லீனியரான டிரைவபிலிட்டி ஃபோக்கஸ் பண்ணி இதை ஓட்டினோன்னா சிட்டிலையும் இந்த மாதிரி ஸ்டேட் ஹைவேஸில் நமக்கு அது பிரச்சனை இல்லை. ஹைவேஸில் நமக்கு நம்ம ஸ்டைலுக்கு ஓட்டலாம். இப்போ ஒரு டிரான்ஸ்மிஷன் மாறும்போது ஒரு வெஹிக்கிளோட டிரைவபிலிட்டியில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லக்கூடிய விஷயம் பார்த்தோம்னா, நீங்கள் இதே மாதிரி லீனியராக ஆக்சிலரேட் பண்ணி ஒரு ஹைவேஸுக்குள்ளே வந்தீங்கன்னா அந்த நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ பாருங்கள், 2000 RPMல தான் என்ஜின் ஸ்பின் ஆகிட்டு இருக்குது. இதில் நான் பிரேக் பண்ணுறேன். பிரேக் பண்ணும்போது ஒரு கியர் டவுன் பண்ணிச்சு, அது திருப்பி உடனே அப்ஷிஃப்ட் பண்ணிச்சுது. இப்போ நம்ம ஒரு இதே லீனியராக நம்ம ட்ரைவ் பண்ணுவோம். ஒரு 110 கொண்டு போய் நான் லாக் பண்ணுறேன். இந்த நேரம் என்ஜின் செட்டில் ஆகி 2100 RPMல இருக்குதா? எந்த கியரில் இருக்குது தெரியுமா? 8 தான் இருந்தது. அப்படின்னா அதோட அர்த்தம் என்னதுன்னா, இந்த என்ஜினுடைய டியூனிங்கில் நீங்கள் வந்து லீனியராக ட்ரைவ் பண்ணுறீங்கன்னா 2000 RPMலேயே அப்படியே செட்டில் பண்ணி, என்ஜின் வந்து ஒரு 1000 cc மாதிரியே நமக்கு காட்டலை, என்ஜின் எங்கேயும் லேபர் ஆகலை, அது பாட்டுக்கு லீகல் ஸ்பீட்ஸுக்குள்ளே நம்மளை வந்து ஹோல்டு பண்ணி ஓட வைக்குது. இந்த அட்வான்டேஜ் இந்த டிரான்ஸ்மிஷனோடைய இது. நீங்கள் இதோடைய ரெஃபரன்ஸுக்கு நான் என்ன சொல்ல முடியும்னா, நம்ம ஒரு 4 கியர் இருந்த வெஹிக்கிள் ஓட்டிகிட்டு இருந்தோம் முன்னாடி. அதுலேருந்து ஒரு 5வது கியர், அது ஓடி கியர், ஓ டிரைவ் கியர்னு நம்ம சொல்லுவோம். 5வது கியர் வந்த போதே அந்த ஆர்பிஎம்ஐ கீழே கொண்டு வர முடிஞ்சது. அந்த 5 கியர் ஓடிட்டு இருந்த வெஹிக்கிளில் ஒரு 6வது கியர் வந்த உடனே ஆர்பிஎம்ஐ நம்மளால் கீழே கொண்டு வர முடிஞ்சது. ரேஷியோ பெருசாச்சுது, வைடாச்சுது. எங்கள் எக்கோஸ்போர்ட்டில் முன்னாடி நம்ம இருந்த எக்கோஸ்போர்ட்டில் நாங்கள் 6வது கியரை மிஸ் பண்ணோம். ஏன்னா ஒரு 300-400 RPM கீழே கொண்டு வரலாம், ஸ்பீடை கொஞ்சம் கூட இன்க்ரீஸ் பண்ணி இருந்திருக்க முடியும். அந்த இடத்துல 6 இருந்த இடத்துல 8 வந்தபோது எவ்வளோ சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்களா? அதான் இதில் இருக்கிற பிக்கஸ்ட் அட்வான்டேஜ். அந்த ஸ்மாலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ஜினோடைய தலைவலி ஹைவேஸில் நமக்கு தெரியல. ஆனாலும் ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும், எல்லா 1 லிட்டரில் கொண்டு போய் இது நம்ம வச்சா இந்த ரிசல்ட் கிடைக்காது. ஏன்னா அந்த என்ஜினுக்கும் அந்த பொட்டன்ஷியல் இருக்கணும். அந்த என்ஜின் வந்து அந்த பர்டிகுலர் கேப்பபிலிட்டி அதுக்கு இருக்கணும். இப்போ நம்ம நல்ல ரோட்டுக்குள்ளே வந்துட்டோம். இந்த சேசிஸ் கம்ஃபர்ட் அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி வீடியோவில் பேசியிருந்தோம். அதனால் அதுக்குள்ளே போய் நான் வந்து திருப்பி டைமை வேஸ்ட் பண்ணல. இது பியூராக இதோட டிரைவபிலிட்டியை பேசுவோம். பேலன்ஸ்ட் ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் போதும், அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அந்த வீடியோவோட ரெஃபரன்ஸில் வந்து அந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், பார்த்துக்கோங்க. இப்போது இந்த மாதிரி ரோட்டில் வரும்போது இந்த டிராஃபிக் லேடான இடத்துல 1 லிட்டர் எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த லீனியரான புஷ்ஷை தாண்டி கொஞ்சம் புஷ் பண்ணும்போது ரேஷியோஸ் கொஞ்சம் டால் ஆகுது. இப்போ நீங்கள் பாருங்கள், நான் ஆக்சிலரேட் பண்ணுறேன் பார்த்தீங்களா, ஆர்பிஎம் வந்து டால் ஆகி தான் வந்து இதாகுது. பேடல் ஷிஃப்டர்ஸ் இருக்கிறதுனால அந்த பைக்கருக்கான கண்ட்ரோல் நம்மளால் பண்ண முடியும். நான் இப்போ பிரேக் பண்ணதை தாண்டி வந்து பைக்கருக்கான கண்ட்ரோல் வந்து இதில் தான் நமக்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் பாருங்கள், நான் ரவ் பண்ணுறேன், திருப்பி ஃப்ளோர் பண்ணால் அது நமக்கு அவுட்புட் கொடுக்குது. அந்த ஒரு 3000 RPM தாண்டின உடனே நமக்கு இது வந்து ஒரு ஸ்மாலர் பார்ட் என்ஜின், ஒரு 3 சிலிண்டர் என்ஜின், ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் கம்மின்னு உள்ளதை அதை காட்டி கொடுக்குது. அது ரவ் ஆகுது 4000 RPM வரைக்கும்லாம் அது சிரமப்பட்டு ரவ் ஆகலை. ஆனால் நம்மளுடைய இயர்ஸுக்கு வந்து அது கேட்குது, நம்மளுடைய மனசு வந்து சொல்லுது, அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரெயின் ஆகுதோன்னு ஒரு டவுட் இருக்குது. ஆனால் இதோடைய டைனாமிக்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்படியெல்லாம் கார்னர் பண்ணும்போது அது வந்து அவ்வளோ கனெக்டடாக இருக்குது. அந்த ஒரு ஃபீல் வந்து நீங்கள் பாருங்கள், அவ்வளோ ஜென்டலாக அஜைலாக கட் பண்ணுது. இந்த மாதிரி ஒரு டீப்பான கார்னரில் கூட ரோல் எல்லாம் ரொம்ப கண்டென்ட்டாக இருக்குது. டேனி எப்படி இருக்குது? ரோலே இல்லை. இது வந்து இதோட அட்வான்டேஜ். நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் லீகல் ஸ்பீட்ஸுக்குள்ளே ஓட்டும் போது ரொம்ப லீனியராக நீங்கள் ஓட்டினீங்கன்னா கண்ட்ரோல்டாக ஓட்ட முடியும். இப்போ ஃபோக்ஸ்வேகன் நீங்கள் பாருங்கள், இதில் வந்து ஈக்கோ, நார்மல், ஸ்போர்ட்டுன்னெல்லாம் ட்ரைவ் மோடெல்லாம் வைக்கல. அது உண்மையிலே நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன். இதோடைய நார்மல் மோடுன்னு சொல்லக்கூடிய இதுதான், அந்த மோடுக்கு இது வந்து ஒர்க் ஆகும். இப்போ நீங்கள் பாருங்கள், லீனியராக நம்ம ட்ரைவ் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப செட்டில்டாக தான் அது ட்ரைவ் ஆகுது. 2000 RPM ரேஞ்சில் அதை செட்டில் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அதாவது டர்போவில் கனெக்ட் ஆகி அப்படி நிற்கிது. அப்போ 1000 cc மேலே டர்போ வந்து செட்டில் ஆகி அப்படி நிற்கிற ஒரு பாயிண்டில் நமக்கு ஒரு அட்வான்டேஜ். இப்போ நீங்கள் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கக்கூடிய மிட் சைஸ் SUV செக்மெண்ட்டில் வந்து நம்ம 4ஆக பிரிப்போம்.
ஜாப்பனீஸ், கொரியன்ஸ், இப்போ யூரோப்பியன்ஸ்னு சேர்த்து சொல்கிறேன், இந்தியன். அதில் யூரோப்பியன்ஸில் வந்து டாய்கூன், குஷாக், அதுக்கப்புறம் வந்து லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற டஸ்டர் இருக்குது. இந்த டஸ்டரோடைய 1 லிட்டர் வந்து நம்ம இன்னும் ட்ரைவ் பண்ணலை. ட்ரைவ் பண்ணதுக்கப்புறம் பேசுவோம். எப்படி பார்த்தாலும் வந்து இந்த டிஎஸ்ஐ கூடலாம் அது வராது. அது வந்து ஆல்ரெடி நம்ம கைகளில் பார்த்தது இன்னொரு டியூனில் அது இருக்குது. கம்ப்ளீட்லி நியூ என்ஜினாக இருந்தால் அதை நம்ம இன்னொரு ஸ்டைலில் ஃபீல் பண்ணலாம். இது வந்து டர்போவாக உருவாக்கப்பட்டது. டிஎஸ்ஐயோடைய இது PQ25லே நமக்கு வந்து வெண்டோ ரேப்பிட்லலாம் இது வந்து அன்றைக்கி வேலை பண்ணிக்கிட்டு இருந்தது, போலோலலாம். இதோடைய ஸ்டோரி வேறு. இப்போது இந்த வெஹிக்கிள் வந்து வாங்குறவங்க பொட்டன்ஷியலி டிரைவிங் ஃபோக்கஸ்டாக இருக்கிறவங்க, அந்த சேஃப்டி ஃபோக்கஸ்டான அந்த ஒரு ஸ்டைல் பீப்புள் தான் வாங்குவாங்க. அவங்க ஒரு விமர்சனமாக சொல்லிகிட்டு இருந்த அந்த 1 லிட்டரோடைய அந்த ஒரு டிரைவபிலிட்டியில் இருக்கிற பிரச்சனையை தான் இப்போ சால்வ் பண்ணியிருக்காங்க. இந்த அதாவது ஹாஃபுக்கு மேலே இருக்கிற 4 கியர்ஸ் எல்லாமே டால் தான். அதனால் நமக்கு வந்து நல்ல டிரைவபிலிட்டி கிடைக்கும். இப்போ நீங்கள் பாருங்கள், நான் வந்து மேனுவலி ஓட்டி காட்டுறேன். 5 வந்துட்டோம். 6ல் என்ன பாருங்கள், நீங்கள் வந்து இப்போ சப்போஸ் டவுன் பண்ணி ரவ் பண்ணாலும் நீங்கள் அப்படி ரவ் பண்ணி ஓட்ட முடியும். இந்த ரோடு அதுக்கான ரோடு இல்லை, இது கொஞ்சம் பேட்டர்ஸாக இருக்குது. நீங்கள் நல்ல ரோட்ஸில் எல்லாம் அதை கரெக்டாக ரவ் பண்ணி நம்ம அப்படியே ஓட்டணும்னு அவசியம் இல்லை. நான் சொல்கிறேன், அதாவது லோவர் எண்டில் எப்படி ரேஷியோஸை வந்து அது பேலன்ஸ் பண்ணி நமக்கு அவுட்புட் கொடுத்தோ, அதே மாதிரி ஹையர் ஸ்பீட்ஸ்லேயே அது வந்து நல்ல ஓட்டுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டியை கொடுத்துருக்கு. வைடான அந்த ரேஷியோஸை தந்து டார்க் பேண்டை வந்து கொஞ்சம் கூட இழுத்துக்கிட்டு வரக்கூடிய ஒரு பாயிண்ட் இருக்குது. அப்போ நீங்கள் டிரைவபிலிட்டி ஃபோக்கஸ் பண்ணுறவங்க, சப்போஸ் டிஎஸ்டி மேலே உங்களுக்கு ஒரு கன்சர்ன் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்போ நமக்கு இன்னொரு கன்சர்ன் என்னன்னா, இதோட ஏசி மேலே எல்லாரும் கேட்குற ஒரு கேள்வி. ஏசி கண்டிப்பாக வந்து ஜஸ்ட் அடிக்குவேட் தாங்க. அந்த ஒரு பயங்கர கூலிங் எஃபெக்ட் எல்லாம் வந்து ரெகுலர் நீங்கள் ஜெர்மன்ஸ் மாதிரியோ இல்லை நம்ம மார்க்கெட்டில் இருக்கிற கொரியன்ஸ் மாதிரியோலாம் பயங்கர கூலிங்கான ஒரு, ஈவன் ஜாப்பனீஸே இப்போ சூப்பராக இருக்காங்க. சுசுகி, டொயோட்டாவோட ஏசி எல்லாம். அதில் இப்போ டொயோட்டான்னு தப்பாக வராதிங்க, டொயோட்டாவில் இந்த கொலாபரேஷனில் சொல்கிறாங்க. டொயோட்டாவுடைய பேசிக் ஏசியே வந்து எப்போவுமே நல்லா தான் இருக்கும், அது நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இது வந்து முன்னாடி லோவஸ்ட் பாயிண்டில் இருந்தது, இப்போ அதை கொண்டு வந்து அடிக்குவேட் லெவலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அடிக்குவேட்டை தாண்டி அந்த ஒரு லக்ஸுரி லெவலுக்கு இந்த 1 லிட்டரில் எடுத்துகிட்டு வர முடியாது. ஏன்னா இந்த 1 லிட்டருடைய கெப்பாசிட்டி சின்ன ஏசினால தான் அந்த பிரச்சனை. ஆனால் நம்மளால் வந்து கம்ஃபர்டபுளாக உட்கார முடியும். நான் இப்போ வந்து 3rd ஸ்பீடில் வச்சுருக்கிறேன், 21ல் வச்சுருக்கிறேன். அதுக்கு தேவையில்லாத ஒரு ஆள் இங்கே மேலே இருக்கிறவர். நீங்கள் அதனால் என்ன பண்ணுங்கள், இந்த ஆளை பூட்டிக்கிட்டு மேலே வந்து இப்போ நேனோ செராமிக்கில் எல்லாம் நமக்கு இந்த ஃபிலிம் கிடைக்கும். அந்த ஃபிலிம் ஏதாவது ஒட்டிட்டிங்கன்னா இந்த பிரச்சனை வந்து கம்ப்ளீட்லி சால்வ் ஆயிரும். இப்போ கொஞ்ச நேரம் இதுக்கு பின்னாடி நான் உட்காந்தாச்சு, குவிக்காக இதோடைய ஃபீட்பேக் சொல்கிறேன். முதல்ல வந்து அந்த ஷிஃப்ட் ஷாக்ஸ் தெரியுதான்னு கேட்டால், டிரைவர் அக்ரெசிவாக கிக் டவுன் பண்ணால் மட்டும்தான் தெரியுது. ஆனால் நீங்கள் வந்து செட்டில்டான ஒரு ஃபீல் அதில் கொடுக்குது பாருங்கள். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, இந்த சீட் வந்து ஒரு சின்ன வைப்ரேஷன் இருக்குது. அது பொதுவாக நம்ம ஜெர்மன் வெஹிக்கிள்ஸில் பார்க்காது. உங்களுக்கு மேபி அது தெரியும்னு நினைக்கிறேன் வீடியோவில். அது நான் லூஸ்லி கனெக்டடாகவும், இது ஆக்சுவலி லூஸ்லி கனெக்டடாகவும் இல்லை, ஆனால் அதில் வந்து ஒரு சின்ன ஒரு வைப்ரேஷன் இருக்குது. ஃபீட்பேக் என்னென்னா, பின்னாடி ஏசியோடைய பம்பிங்கை வந்து கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த அப்டேட்டில். நான் இந்த பேனரோமிக்கையும் க்ளோஸ் பண்ணிக்கிட்டு நான் வச்சுருந்த 21ல் 3rd ஸ்பீடில் வச்சுருக்கும் போது இங்கே ரிசல்ட் இருக்குது, இங்கே நல்ல ஃப்ளோ இருக்குது. இங்கே நீங்கள் வந்து கண்டிப்பாக டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது பின்னாடி உட்காந்து பாருங்கள். பின்னாடி ரொம்ப பீப்புள் கம்ப்ளைண்ட் பண்ணதுனால இந்த ப்ளோவரோடைய அந்த யூனிட்டை வந்து ரீஒர்க் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது. ஆனால் டேனி இப்போ என்ன சொல்கிறாருன்னா, பேனரோமிக்கை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரண்ட்லேயும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, அதை நீங்கள் டெஸ்ட் பண்ணும்போது தெரியும். எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா, டைனாமிக்கலி இந்த கார் வந்து நல்ல சார்ட்டடாக இருக்குது. நீங்கள் போகிற ஸ்பீடு உள்ள தெரியலை, கட் பண்ணால் பெருசாக தெரியல, ஆக்சிலரேஷன் வந்து தெரியலை, ஹெட் நாட் இல்லை, பிரேக்கில் ஜி ஃபோர்ஸ் இல்லை, அவ்வளவு டியூனிங் வந்து நல்லா இருக்குது. இப்போ பாருங்கள், ஒரு ஹார்ட் பிரேக்கிங், அது லேன்னு வேறு இங்கே வந்தது, ஒன்றுமே தெரில, அப்படியே உட்காந்துருக்கலாம். அந்த ஒரு அட்வான்டேஜ் இந்த வெஹிக்கிளில் இருக்குது. நீங்கள் வந்து பின்னாடி சீட்லேயும் உட்காருவீங்க, நீங்கள் ஃப்ரண்டில் ஓட்டக்கூடிய ஆளோடைய டிரைவிங்கை வாட்ச் பண்ணக்கூடிய ஒரு பர்சன், அதோடைய ஃபீட்பேக் இங்கே வரக்கூடாதுன்னா இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் கண்டிப்பாக டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். ஷிஃப்ட் ஷாக்ஸ் கண்டிப்பாக இல்லை. இப்போ இந்த கண்டனோட பர்பஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நம்ம ஆல்ரெடி குஷாக்கில் வந்து இந்த 1 லிட்டர் ஓட்டினாலும் நம்ம ரோட் டிரைவிங் கண்டிஷன்ஸில் வந்து எப்படி இருக்குன்னு நம்மளுடைய பாயிண்ட். ஏன்னா அது நம்ம அன்றைக்கி வந்து ராஜஸ்தானில் ட்ரைவ் பண்ணியிருந்தோம். இப்போது இந்த பர்பஸ் உங்களுக்கு அது எப்படி இந்த மேனுஃபேக்சர் வந்து ஒரு 6 ஸ்பீட்லேருந்து 8 ஸ்பீடுக்கு கன்வெர்ட் ஆகும்போது இருக்கிற அந்த டிஃப்ரென்ஸை வந்து நம்மளும் ஓட்டி காட்டிட்டோம். அவங்க ஃபியூல் எக்கானமி பார்த்தீங்கன்னா 0.4 லிட்டர்ஸ் per 100 கிலோமீட்டர்னு சொல்கிறாங்க. அதனால் ஃபியூல் எக்கானமியில் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்க வாய்ப்பு இல்லை.
லாங் ட்ரைவ்ஸில் நமக்கு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆனால் ஓவராலாக நம்ம பார்த்தோம்னா அந்த லோ அண்ட் டிரைவபிலிட்டியில் இருந்த அந்த ஒரு என்ஜினோடைய அந்த ஒர்க்கிங் கண்டிஷனை கொஞ்சம் கூட எளிதாக்கி இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். இந்த கார் எல்லாருக்குமான காரான்னு கேட்டால் ஸ்பெசிஃபிக்கலி இந்த ஸ்டைல் ஆஃப் பில்டு, இந்த ஹேண்ட்லிங், இந்த ஃபோக்கஸ்டான பீப்புளுக்கு கண்டிப்பாக வந்து இது பிடிக்கும். இதோடைய எக்ஸ்டீரியர் இன்டீரியர்லாம் பேச இன்னொரு வீடியோ வந்து அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, நீங்கள் பார்த்து. இப்போ யாருக்கு இது செட் ஆகலாம்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி மாதிரி சூப்பர் ஃபாஸ்டான அப் ஷிஃப்டிங் டவுன் ஷிஃப்டிங் எதிர்பார்க்குறவங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட் கம்ப்ளீட்டாக இருக்குன்னு எதிர்பார்க்குறவங்க கண்டிப்பாக வந்து அந்த 1.5 லிட்டருக்கு போய்க்கோங்க. ஆனால் என்னென்னா நீங்கள் சிட்டி ப்ரிடாமினண்டாக ஓட்டுறீங்கன்னா இந்த வெஹிக்கிளை கண்டிப்பாக டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். என்னதான் மார்க்கெட்டில் வந்து 1.5 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் ஐவிடியோ டார்க் கன்வெர்ட்டரோ சிட்டிக்கு நல்லா இருக்கும் நம்ம சொன்னால் கூட சில ஸ்பெசிஃபிக் பையர்ஸுக்கு வந்து அந்த காரோட டைனாமிக்ஸ் அந்த இதனுடைய இதுவும் செட் ஆகுறது இல்லை. அதனால இதுக்கு வந்து ஒரு சாய்ஸ் இருக்குது, நீங்கள் பார்த்து. இப்போது இந்த காரோடைய ஃபியூல் எக்கானமி மேலே நமக்கு இருக்கிற ஒரு பாயிண்ட் என்னன்னா, நீங்கள் வந்து டபுள் டிஜிட்டில் மேலே நமக்கு கிடைக்கணும், எனிவேர் அரௌண்ட் 10 to 13க்குள்ளே நமக்கு கிடைக்கணும். நம்ம அந்த கரெக்டான ஸ்வீட் ஸ்பாட்டில் வச்சு ஓட்டிட்டோம்னா நம்மளால் எக்கனாமி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த நெகட்டிவாக நான் சொல்ல போனால் ரொம்ப என்ன சொல்கிறது, ஃபியூச்சரிஸ்டிக்காக மாடர்னாக ஒன்றும் நம்மளுடைய அந்த லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் வர முடியாது. ரியர் சீட்டாக நமக்கு தெரியும் 2 பீப்புள் தான் இருக்க முடியும். சீட்டிங் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்குது, ரொம்ப ப்ளஷ்ஷான ரைடும் கிடையாது, அந்த ஒரு ஆஸ்பெக்ட் இருக்குது. இன்னொரு விமர்சனம் நம்ம எப்போவுமே இந்த இந்தியா 2.0 ப்ராஜெக்டில் ஃபோக்ஸ்வேகன்ஸோட மேலே வைக்கிறது இந்த மெட்டீரியல் குவாலிட்டி தான். இன்றைக்கி காலையில் இந்த வெஹிக்கிள் எடுக்கும்போதே நாங்கள் இதை பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். எப்படின்னா ஒரு காலகட்டத்தில் இந்த ஃபோக்ஸ்வேகன் ஸ்கோடா தான் இந்த இந்தியாவுக்கே இதை சொல்லிக் கொடுத்தது. ஒரு நிட்சட் ஃபேப்ரிக்கோட குவாலிட்டி ஆகலாம், டேஷ்போர்டோட மெட்டீரியல், டோர் பேடோட மெட்டீரியல், ஃபிக்சர்ஸோட குவாலிட்டி எல்லாம் சொல்லிக் கொடுத்தாங்க. இன்றைக்கி மற்ற மேனுஃபேக்சரர்ஸ் மாறிட்டாங்க, இவங்க நேராக திருப்பி வந்தக்கூடிய ஒரு கான்செப்டில் இருக்குது. அது ஒன்று தான், ஆனால் டியூரபிளாக இருக்கும். ஐ மீன் அந்த மெட்டீரியலோடைய ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ இதோடைய ஃபீட்பேக்ஸ் என்ன நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். பை விஸ்வ மோட்டோ டிரைவர்ஸ்.